நியூ காலேஜில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஹலீம் அப்படிங்கிற ஒரு டிஷ்ஷை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அது பயங்கர பாப்புலர். ஹைதராபாத்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த டிஷ்ஷில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்பு இல்லாத மட்டனை 7 மணி நேரம் அப்போ மிதமான ஒரு சுற்று அப்படியே நல்லா வேக வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா, பாதாம், கோதுமை இந்த மாதிரி நிறையா இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி வெந்ததுக்கு அப்புறமா அதில் மசாலாலாம் போட்டு ஒரு களி மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் அது கிடைக்கும். அது பயங்கர எனர்ஜெட்டிக் அப்படின்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த ஹலீமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் இப்போ லைவாக காட்ட போகிறேன். அண்ட் அதில் என்னென்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மசாலா சீக்ரெட் அப்படிங்கிறதா என்ன அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லைவாக அவங்களுக்கு நம்ம கூட சொல்ல போகிறாங்க வாங்க. இந்த கம்பெனி பேர் வந்து பிஸ்தா ஹவுஸுங்க. பிஸ்தா ஹவுஸ் ஹலீம். இது வந்து சென்னையில் வந்து ஹலீம்ன்றது நம்ம 8 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு ஹைதராபாதி ரெஸ்டாரண்ட்டு பிஸ்தா ஹவுஸ்ன்றது. இது வந்து அரேபியன் ஃபுட்டு. ஆக்சுவலி பார்க்க போனால் ரொம்ப வருஷமாக அது அரேபியன் ஃபுட்டு. அது அப்படியே வந்து மொகல்ஸ் மூலமாக இந்த ஹைதராபாத் நிசாம்ஸ், நவாபு அந்த மாதிரி வந்து இப்போது அங்கே ஹைதராபாத் ஃபுல்லாகவே இந்த பறவை இருக்குது இந்த ஹலீம். இது எதுக்காக தயார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நோன்பு இருக்கும்போது எம்டி ஸ்டொமக்காக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது, அல்சர் மாதிரி எந்த ஒரு பக்க விளைவுகளும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக, உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்கணும், தெம்பு கொடுக்கணுங்கிறக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு உணவு தான் ஹலீம். இந்த நோன்பு திறக்கும் போது இந்த ஹலீம் வச்சு தான் அங்கெல்லாம் நோன்பே திறக்கிறாங்க. இங்கே சென்னை ஏன்னா இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. உடம்புக்கு வந்து இப்போ நோன்பு வைக்கிறவங்கெல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த விட்டமின்ஸ்லாம் ரொம்ப கம்மியாயிடும். இது ஈவினிங் தான் நம்ம நோன்பு திறந்து தான் இது சாப்பிட்றது. பட் ஆனால் இது இப்போ ரெகுலர் ஆகிடுச்சு. இப்போது முஸ்லீம்ஸ் மட்டும் இல்லை, எல்லா சமூகத்தினரும் இது சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு சத்தான உணவுன்றதுனால எல்லாருமே சாப்பிட்றாங்க. சார் இது வந்து ஃபுல் அண்ட் 80% வந்து மீட்டு, மட்டன் தான், ஃப்ரெஷ் மட்டன் தான் இது போடுறோம். அதை தவிர்த்து வந்து உளுத்தம்பருப்பு, தோரம்பருப்பு, கடலப்பருப்பு, இது 3 போட்டு ரவை, கோதுமை ரவை, பியூர் கீ, டபுள் பாயில்டு கீ போடுவோம். இஞ்சி, பூண்டு இது எல்லாமே. சார் இது வந்து உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 7 மணி நேரம் வந்து வேக வைக்கணும். இந்த அடுப்பில் போட்டதுக்கப்புறம் கறியை வெட்டி கறியோட இப்போ நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்து அடுப்பில் போட்டுருவாங்க. போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது க்ளோஸ் பண்ணி 7 மணி நேரம் குறைஞ்சது அது வேகணும். ஆமாம், அது 7 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அதை ஓப்பன் பண்ணி அதில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய பிஸ்தா ஹவுஸுடைய சீக்ரெட் மசாலாஸு, அதுவும் இல்லாமல் இது நம்ம பருப்பு வகைகள், ரவை வகைகள், பியூர் கீ, இன்னும் வந்து உங்களுக்கு இஞ்சி பூண்டு, இது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் அடுத்து மிக்ஸ் பண்ணி மேஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு 2 பேர் நின்று. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ப்ராசஸிங் இது. இங்கே கீழே வந்து நம்ம நெருப்பு வச்சுருப்போம். அதுக்குன்ட்டு கோல்ஸில் வந்து நெருப்பு வச்சுருப்போம். அந்த ஹீட்டு போதும். ஏன்னா அங்கேருந்து கொண்டு வந்து சுட சுட அப்படியே போடுறோம். அந்த சூட்லேயே இருக்கிறதுனால சூடு அப்படியே இருக்கும். அதில் அது ஒரு 2 மணி நேரம் வந்து அந்த சூடு தாங்கும் அந்த பாக்ஸ்லேயே. அந்த மாதிரி தான் அந்த பாக்ஸ் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்றவங்க அவங்க சூடு பண்ணி சாப்பிடணும். ஆமாம், வீட்டிலலாம் சான்ஸே கிடையாது. இது வந்து ஒரு நாள் மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். இது எப்படின்னா ஒரு நாளில் ஒரு தடவை தான் செய்ய முடியும். இப்போ காலி ஆகிடுச்சு இன்னொரு தடவை செய்யலாம். இப்போ பிரியாணிலாம் காலி ஆகிடுச்சுன்னா இன்னொரு தடவை செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரி செய்ய முடியாது. ஏன்னா 10-12 மணி நேரம் ப்ராசஸிங். இங்கே 8 வருஷம் ஆயிடுச்சு சார். 2015 இங்கே ஆரம்பித்தோம். ஆமாம் சார், கண்டிப்பாக நீங்களும் கேட்டுக்கலாம் எல்லாருக்கிட்டையுமே. ஏன்னா ஹைதராபாத்லேருந்து தான் செஃப் எல்லாமே வராங்க. மாஸ்டர்ஸ் எல்லாருமே ஹைதராபாத் தான். மசாலாஸ் எல்லாமே ஹைதராபாத்லேருந்து தான் வருது. Haleem is
Okay, like it's Pissta House is the main operating from Hyderabad. So, like this Haleem consists of a main ingredient is mutton and all kinds of pulses, all kinds of masalas, and ghee. These are the main things. All pulses like wheat, rice, Bengal gram, this on all kind of other dals also they will put, and then ghee also main ingredient, and then all kind of masala including ilachi, lavanga, everything they'll keep, and they keep that rose petals also, dried rose petals. All these things they'll put. The process is like some 5 to 6 hours they'll make, and they have so this hammers kind of wooden hammers. With that they will beat it to this level, smash it, and then this texture will come. And if you want to taste the real, and if you want to enjoy it thoroughly, means you come to Hyderabad at Charminar area, and you will find the exact taste of the best Haleem of India. Like here is just a branch, and I can say it is around 70% matching to that taste. But there you will feel definitely the best. லாஸ்ட் இயரே ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். பட் அப்போ நான் சென்னையில் ஸ்டே பண்ணல, அதனால் ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தேன். இந்த இயர் இங்கே ஸ்டே பண்ணுற சான்ஸ் கிடச்சிது, அதனால் இங்கே ஸ்டே பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஹலீம் சாப்பிட்றேன். நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது சாப்பிட்றேன். Kanji here, you will have kanji, right? Kanji that will be served in mosque or somewhere. But this nowhere compared to that taste. But I'm saying the spice levels, the taste, texture kind of thing. But this will be 100 times better than that. Like because you feel that meat, mutton or something. It's better you just taste one spoon, then you will understand that level. இது ஹலீம் இல்லாமல் இது 3 வகையான ஸ்வீட் நம்மக்கிட்ட இருக்குது. ஒன்று வந்து டபுள் கா மீட்டானுவோம். டபுள் கா மீட்டான்றது பிரெட் ஸ்வீட், பிரெட்டில் செய்கிறது. பட் ஆனால் இங்கே இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க யாருமே. இது அங்கே ஹைதராபாதி ஸ்டைலு. இதில் ஜாதிக்காய், ஜாதிபாத இலை, ஜாதிப்பூ அந்த இதெல்லாம் போட்டு செய்வாங்க. இது ரொம்ப நல்லது. இது அடுத்தது வந்து குபானிகா மீட்டான்ட்டு பண்ணுறோம். குபானிகா மீட்டான்றது வந்து ஆப்ரிகாட் ட்ரை ஃப்ரூட் வருது இல்லையா? ஆமாம், ஆப்ரிகாட் ட்ரை ஃப்ரூட், பாதாம் ஃப்ரூட்டு, பழம், அந்த பழத்தில் செய்கிறது. இதுவும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. இதை தவிர்த்து வந்து கத்துக்கா கீருன்னு ஒன்று செய்கிறோம். அது சண்டேஸ் மட்டும்தான் கிடைக்கும். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மெயின் அவுட்லெட் வந்து ராயப்பேட்டா நியூ காலேஜ் ஆண்டே இருக்குது. அடுத்து இதே மாதிரி டைனிங்கோடு இருக்கிற அவுட்லெட் வந்து பெருங்குடியில் இருக்குது, OMR பெருங்குடியில். அதுக்கு அடுத்து நாவலூரில் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மண்ணடியில் இருக்குது. போரூர் DLF ஸ்டார் பிரியாணியில் இருக்குது. ஆமாம், எல்லாம் எங்களுடைய பிரான்ச்சு. அண்ணா நகர் ஸ்டார் பிரியாணியில் இருக்குது. பாலாவாக்கம் ஸ்டார் பிரியாணியில், இதில் ராயல் பிரியாணியில் இருக்குது. குரோம்பேட்டை ஸ்டார் பிரியாணியில் இருக்குது. ஹோம் டெலிவரி நம்மக்கிட்ட கிடையாது, ஸ்விக்கி ஜொமேட்டோ பண்ணுறாங்க. நம்ம ஹலீம் சாப்பிட்ற எல்லாருக்குமே, இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஹாப்பி ரம்ஜான். வேறு லெவலில் இருந்துச்சுங்க ஹலீம். நீங்கள் வித்தியாசமான ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நியூ காலேஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹலீம் அந்த டிஷ், நீங்கள் வந்து அந்த ஏரியாவில் வந்து கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க அந்த டிஷ் எங்கே அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதை சாப்பிட்டு நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இனிமேல் தான் சாப்பிட போகிறீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ இல்லாமல் சந்திக்க ஸ்டார்டா சைனிங் ஆஃப் ஃப்ரம் BJ கார்த்திக்.